குருவின் தினம் ஒரு சுவடுகளில் யாரெல்லாம் தன்னுடைய யாக்கைக்கு எது தனக்கான முக்கியங்கிறதுல மறுவுமை கூட இன்றைய நாளில் சொல்லலாங்க. ஒரு வயோதிகர் ஒருத்தர் தன்னுடைய வாழ்நாளில் இதுவரை எதனை பெரிது என்று வாழ்நாள் முழுவதும் கணித்து அதனுடைய அடிப்படை தத்துவத்தின் முழு ஆகமத்தையும் தனக்குள் வைத்துக்கொண்டு இந்த உலகத்தையே ரட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய கருவி ஒன்று உருவாக்குனாராங்க. அப்படி உருவாக்கின கருவிக்கு என்ன பெயர் வைக்கலான்னு பல்லாண்டு காலம் யோசித்த பொழுது அவருக்கு ஒரே ஒரு விஷயந்தான் தென்பட்டுதாங்க. அதற்குள் இருக்கும் தன்மை எப்படியெல்லாம் வெளிப்படுகின்றதோ அதை பொறுத்தே அந்த கருவிக்கு பெயர் சூட்டலாம்னு சொல்லி அந்த கருவிக்கு எந்த ஒரு தன்மைக்கும் எப்படி நீ வெளிப்படுகின்றாயோ அத்தன்மைக்கேற்ப நீ உன் பெயரை சூட்டிக்கொள்ள யார் உன்னை தொடுகின்றாரோ அவருக்குள் இருந்து நீ அப்பெயரை வெளிப்படுவாய்ன்னு சொல்லிட்டாராங்க. இந்த வாக்கியத்துடைய முழு அதீத ரூபம் எல்லோருக்கும் எப்படி புரியுதுங்கிறதுக்கு மீண்டும் கூட ஒரு சுவடுகளில் நாங்கள் பல கருத்துக்களை வெளியிட்டிருக்கோங்க. ஏன் இந்த சுவடுகள் அனைத்திற்கும் எது காரணங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் தனக்குள் ஏற்படுற மாற்றத்திற்கு தான் ஏற்படுத்தும் ஒவ்வொரு விளக்கத்தையும் யார் ஒருவர் முழுமையாய் இந்த உலகத்திற்கு பறைசாற்ற விரும்புகின்றாரோ அவருக்கு என்ன பெயர் சூட்டப்படுகின்றதுங்கிறதுக்கு முழு ஆவரணமே சுட்டி பார்க்கலாங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு மாற்றங்கள் ஒவ்வொரு மாற்றத்திற்கேற்ப அவருக்குள் ஏற்படும் தினசரி விகிதங்கள் எப்படி உருவெடுக்கப்படுகின்றதோ அந்த உருவம் எப்படி தெரிகின்றதோ அந்த உருவத்திற்கேற்ப அவருக்கான பெயரும் சூட்டப்படலாங்க. இன்றைய சுவடுகளில் யாரெல்லாம் தன்னுடைய சிந்தாமணியிலிருந்து முழு ஆபரணத்தை சூட்டும் ஒவ்வொரு நவநீதங்களாய் மாறும் பொழுதெல்லாம் உங்களுக்குள் நான் வெளிப்படுவது எப்போது? அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.